வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் 26,000 பாயிண்ட தக்க வைக்க முடியாம தடுமாறிக்கிட்டு தான் இருக்குது. மறுபடியும் 26,000 பாயிண்ட தொட்டப்ப நிறைய ஐபிஓஸ் வந்து மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மறுபடியுமே பாத்தீங்க அப்படின்னா அதை தக்க வைக்க முடியாம மறுபடியும் கரெக்ட் ஆகி மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் குளோபல் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்தியா யூஎஸோட ட்ரேட் ப்ராப்ளம் வந்து ஓரளவு செட்டில் ஆகணும். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக 26,000 பாயிண்ட்டுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. மேக்ஸிமம் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. வந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 26,000 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஸ்டேபிளாக நிற்க முடியல. ஸோ இந்த 2 பாயிண்ட் குளோபல் ஃபேக்டர்ஸும் சரி, அதே மாதிரி இந்தியா யூஎஸ் ட்ரேட் ப்ராப்ளம் செட்டில் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் 26,000 பாயிண்ட்டை வந்து பேஸாக வச்சுட்டு அதுக்கு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நியூ ஆல் டைம் ஹையையும் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதில் ஒரு டாப் 5 ஸ்டாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது நியர்லி 50% வரைக்கும் கரெக்டாக இருந்த ஸ்டாக்ஸ் இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. மார்க்கெட்டில் இப்போ வந்து 26,000 பாயிண்ட் லெவலில் கொஞ்சம் மூவ் ஆகினப்ப நம்பர் ஆஃப் ஐபிஓஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிற ஐபிஓக்கள் 2 இருக்குது. ஒன்று வந்து ஸ்டட் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸ்கார்ட் ஐபிஓ இருக்குது. ஸ்டட்டை பொறுத்த வரைக்கும் 2 வீலர் ஆக்சசரிஸை மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லென்ஸ்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ஸில் வந்து இவங்க டாப் பிளேயராக இருக்காங்க. ஸோ இந்த 2 கம்பெனிக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% இருக்குது, லென்ஸ்கார்ட்டுக்கு வந்து ஒரு 17% இருக்குது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு சில ஃபேக்டர்ஸ் எல்லாமே பார்த்தேன். இது ரெண்டையுமே வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் ஐபிஓ அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா இதில் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, பேலன்ஸ் ஷீட் வைஸும் சரி. அதே மாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து கொடுத்தாலுமே இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ மார்க்கெட்டில் ரீசெண்டாக லிஸ்டான ஹெச்டிபி ஃபினான்ஸ் ஆகட்டும், டாடா கேபிட்டல், இந்த மாதிரி கம்பெனிஸ், அதாவது எக்ஸலண்ட்டான பேக்ரவுண்ட் இருக்கிற கம்பெனிஸே வந்து பெரிய அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்கல. ஸோ அதனால் நல்ல ப்ரைஸில் வந்து இப்போ வந்து அக்குமுலேட் பண்ணுற வாய்ப்பும் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பெரிய அளவுக்கு ஒரு லிஸ்டிங் கெயினை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். லென்ஸ்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் ஐபிஓலேயே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். டாடா கேபிட்டலை விட எல்ஜி வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரிட்டர்னை கொடுக்காதுன்னு நினச்சோம். ஆனால் ரிவர்ஸாக வந்து டாடா கேபிட்டலை விட எல்ஜி எக்ஸலண்ட்டான ஒரு ரிட்டர்னை வந்து ஐபிஓவில் கொடுத்துச்சு. ஸோ ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறதுக்கு கூட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் வந்து இப்போ இந்த 2 ஐபிஓலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கலான்னு இருக்கிறேன். என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கம்பெனிஸ், அதாவது டாடா மோட்டார்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், ட்ரெண்ட், எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் இருக்கிற கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், வருண் பிவரேஜ், டாபர் இந்தியா, இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாஸில் தான் இருக்குது. இந்த லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20%லேருந்து 50% வரைக்குமே இருந்துச்சு. மார்க்கெட் வந்து 24,000 பாயிண்ட் லெவலில் இருக்கிறப்ப இப்போ ஓரளவுக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் 655 இருக்குது. ஸோ ஓரளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆட் ஆகிறப்ப என்னோட ஆவரேஜ் ப்ரைஸை விட இது வந்து ஜாஸ்தியாக வரும். இது பெரிய அளவுக்கு லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து 1000 ரூபீஸ்க்கு மேலே என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் லாக் ஆகி தான் இருக்குது. ஒரு 30% வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் லாஸில் தான் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் சரி, நீ வரப்போகிற நாட்களையும் இதில் வந்து அக்குமுலேட் பண்ணுற ஐடியா எனக்கு கிடையாது. ஸோ 1100 ரூபாய்க்கு மேலே போகுதா அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வச்சுக்கலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ண போகிறேன்னு ஒழிய இந்த ஸ்டாக்கில் வந்து இப்போ வந்து 700 இருக்குது, 800 இருக்குது, நான் ஆவரேஜ் பண்ணலான்ற ஐடியா வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இது முதல் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியாக இருக்கிற கம்பெனியாக தான் இருக்குது. என்னோட ஹோல்டிங்ஸில் மேலே 500க்கு மேலே இருந்துச்சு. ஆனால் வந்து ஓரளவுக்கு நான் எக்ஸிட் பண்ணி இப்போ வந்து அதில் பாதி தான் நான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நான் ரீசெண்டாக தான் இந்த ஸ்டாக் வந்து ஆட் பண்ணேன். நிஃப்டி 50ல் வந்து இந்த ஸ்டாக் வந்து இண்டெக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் என்னோட ஹோல்டிங்ஸில் எடுத்தேன். ஓரளவுக்கு நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல ப்ரைஸில், அதாவது 4500 அந்த லெவலில் வாங்கினாலுமே அதுக்கப்புறம் 7000 8000 போனப்பையும் ஒரு சில ஸ்டாக் வாங்கினதுனால என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 5500 மாறி இருக்கு.
கண்டிப்பா வந்து 4500க்கு கீழே போச்சு அப்படின்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனா இருந்தாலுமே லைட்டா வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கா வந்து நான் ஆவரேஜ் பண்ணலாம்னு தான் இருக்கிறேன். கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட், வருண் பெவரேஜஸ், டாபர் இது வந்து எஃப்எம்சிஜி செக்டர்ல வந்து தவிர்க்க முடியாத கம்பெனியா தான் இருக்கு. இதையுமே வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வந்து என்னோட ஹோல்டிங்ஸ்ல வந்து கன்சிடர் பண்ணேன். எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா கம்பெனியுமே பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த கம்பெனிஸ் வந்து பெரிய ரிட்டர்ன் கொடுக்காம இருக்கு. கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக்ல வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண என்னோட ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸில் எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கிற கோத்ரேஜ் கன்சூமர், வருண் பெவரேஜஸ், டாபர் இந்தியா ட்ரெண்ட்ல வந்து ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆகுது அப்படின்னா நான் கன்சிடர் பண்ணுவேன். ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கும் டாடா மோட்டார்ஸும் இப்போ வந்து ஆவரேஜ் பண்ணுற ஐடியா கிடையாது. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து எனக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, என்னோட ஆவரேஜ் ப்ரைஸை விட ஜாஸ்தி போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இதில் நான் எக்ஸிட் ஆகலாமா இல்லை ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து வரப்போகிற நாட்களில் தான் தீர்மானிக்க போகுது. டாடா மோட்டார் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. 2 ஷேரும் நமக்கு கிடைக்கிறப்ப அதோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு எதில் வந்து நம்ம வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எஸ்ஐபி மோட்லேயே லம்சம் மோட்லேயே கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம சேனல் மெம்பர் வந்து ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக் வந்து இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்காக தான் இருக்குது. எப்போ வேணாலும் இதில் வந்து பேரண்ட் கம்பெனியாக இருக்கிற பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோவோட செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே அவங்க செல் பண்ணாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட் எல்லாம் வந்து ஐடிசி ஹோட்டலில் வந்து கிரியேட் பண்ணிடாது. ஏன்னா இப்போ வந்து ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ பவர் வேல்யூஷனாக இருக்குது. ஏதாச்சும் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நான் இப்போ எதுவுமே வந்து ப்ளஸ் பையிங் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். 200 கீழே இருந்தப்போ ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து எதையுமே நான் வாங்கலை. மேபி ஒருவேளை ஃபியூச்சரில் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஐபிஓஸை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறேன். இப்போ இருக்கிற மார்க்கெட் சூழ்நிலை வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இல்லாதனால மார்க்கெட்டே வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூஷனில் இருக்கிறதுனால இது வந்து லிஸ்டிங் கெயினை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கலாம். லென்ஸ் காட்டும் ஸ்டட்டும் அந்த ஸோ அதனால வந்து நான் இப்போ கொஞ்சம் விலகி இருக்கிறேன். என்னோட ஹோல்டிங்ஸில் வந்து லாஸே கொடுத்துருந்தாலும் ஒரு சில ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற ஸ்டாக்கில் மட்டும்தான் வந்து நான் கண்டினியூஸாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ரிமைனிங் ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் விலகி இருக்கலான்ட்டு தான் இருக்கிறேன். உங்களோட ஹோல்டிங்ஸில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து பெரிய ஒரு லாஸை கிரியேட் பண்ணியிருக்கு, அந்த ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் எதை ஆவரேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்தியன் எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.